பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டுடைய பிரதான கிருபையினால் நாம் இந்த வாரத்தை அவருடைய கரத்தை பிடித்து தொடங்கினோம். அவருடைய பெரிய இரக்கத்தினால் இந்த நாட்களை எல்லாம் நாம் தாண்டி இந்த ஆயத்த நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து துதித்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருடைய சமூகத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 82ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை கர்த்தர் இந்த நாளுக்கான வார்த்தையாய் நமக்கு தருகிறார். சாம்ஸ் 82:1. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையிலே கர்த்தர் எழுந்தருளுகிறார். நாம் கூடி ஆராதிக்கிறோம் அல்லவா? ஆண்டவருக்கு சுத்தமானால் நாளைய தினத்தில் அவனுடைய சபையில் நம்ம பரிசுத்தவான்களாக கூடி ஆராதிக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல கர்த்தர் எழுந்தருளுகிறார். நாம் புறஜாதி மார்க்கத்தில் இருந்தபோது இந்த வார்த்தையை அநேக முறை கேள்விப்பட்டிருப்போம். அந்த கடவுள் பேரை சொல்லுவாங்க, அவர் எழுந்தருளுகிறார் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், பிசாசு அவருடைய மனக்கண்ணை குருடாக்கி இருக்கிறதுனால அவங்க தான் அந்த கடவுளை தூக்கி சுமக்கணுமே ஒழிய அந்த கடவுள் ஜீவனற்ற கடவுள். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர், உயிருள்ளவர். நாம் அவரை கூடி ஆராதிக்கும் போது நம் மத்தியில் அவர் எழுந்தருளுகிறார், பிரசன்னமாகிறார். அதை நம்ம உணர்கிறோம். அதற்காக தான் நம்ம கூடி வர்றோம். சபைக்கு நம்ம வர்றதே அதுக்காக தான். இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எழுந்தருளுகிறதை நான் காண வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வனாந்தரத்தில், ஒரு பர்வதத்தின் அடிவாரத்தில், ஒரு முச்செடியில் எழுந்தருளின தேவனை ஒரு மோசே தரிசித்தான். ஆனால் இந்த நாட்களில் எங்கேயோ ஒரு முச்செடியில் கர்த்தர் தரிசனமாகிறவர் அல்ல, சபை கூடி வருதலில் வரும்போது நம்ம மத்தியில் ஆண்டவர் எழுந்தருளுறார். உங்களுக்கு என்ன வேணும்? எதை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் பேசணும்? அதுக்காக நீங்கள் ஆண்டுகிட்ட ஆயத்தமாயிட்டே இருங்க. இதனால் ஆண்டவரே, இந்தந்த காரியங்கள், இந்தந்த இடங்கள், இதிலெல்லாம் நீர் எழுந்தருளி எனக்கு தயை செய்யணும் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, தேவ சபையில் நீர் எழுந்தருளுவீர், தேவர்கள் மத்தியில் நீர் நியாயம் விசாரிக்கிறீர். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தேவர்கள்னு சொல்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரை போலவே ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டுடைய சமூகத்தில் கூடி கைத்தட்டி அந்த பரிசுத்தவான்களை ஆராதித்து அந்த வார்த்தைக்காக வாஞ்சியாக நிற்கும்போது நம் மத்தியில் எழுந்தருளுகிற தேவன் நம்மோடு இடைபடுகிற தேவன். உங்களோடு பேசுவார். உங்களை முதல்ல விசாரிக்கிறாரு, அடுத்தது நியாயம் விசாரிக்கிறார். உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மேலே வச்சுருங்க, வைப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ரெண்டாவது, எதிலெல்லாம் அநியாயமாக இருக்கோ, எந்த காரியத்திலெல்லாம் நியாயமே இல்லையோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் நியாயம் செய்யும்படியாய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நாளில் கேளுங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயத்துக்கு போகிறேன், சபையில் பரிசுத்தவான்களோடு நான் ஜெபிக்க போகிறேன், துதிக்க போகிறேன், நீர் எனக்காக நியாயம் செய்யும். அவர் எழுந்தருளி உங்களுக்காக நியாயம் செய்வார். பாருங்கள், ஒரு 18 வருடமாக இருந்த கூனி, அவளுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கல, பலவீனப்படுத்தும் ஆவி, அதோடையே அலைஞ்சிட்டு இருந்தவ ஜெப ஆலயத்தில் எல்லாரும் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல இயேசு அவள் நடுவில் நிற்கும் பொழுது அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்குதே. அவள் பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவளை எழும்ப பண்ணுறாரே. நியாயம் விசாரிக்கிற தேவன் தேவ சபையில் எழுந்தருளுவார். நம்பிக்கையோடு வாங்க, விசுவாசத்தோடு வாங்க. எந்த இடத்துல நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, எந்த இடத்துல வியாதியாக இருக்கிறீங்க, அந்த வியாதியை சொல்லி பலவீனத்தை சொல்லி வீட்டில் தங்காதீங்க. எப்படியாகிலும் முடிஞ்ச வரைக்கும் தேவ சமூகத்தில் வந்துடுங்க. கம்பல் யுவர் செல்ஃப், ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். இயேசுவின் நாமத்தினால என் தேவ சமூகத்தில் போய் நான் இருப்பேன், ஆராதனையில் போய் நான் இருப்பேன். ஒரு 2 நிமிஷம் கைத்தட்டி பாட ஆரம்பிச்சிருங்க. எந்த வலி, எந்த வேதனை, எந்த பலவீனம் உங்களை இன்றைக்கி ஆட்கொண்டிருக்கோ அது இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு தான் போகணும். ஏன்னா அந்த பவர் ஆஃப் த ப்ரெசன்ஸ், தேவனுடைய சமூகத்தின் வல்லமை உங்களை தோடும். தைரியமாக அதுக்காக ஆயத்தப்படுங்க. தேவன் உங்களை நியாயம் விசாரிப்பார். ஒரு சூம்பின கையுடையவன் அவனும் அந்த ஓய்வு நாளில் இயேசுவின் இடத்துல இருக்கான், ஜெப ஆலயத்தில் இருக்கிறான். இயேசு பாருங்கள், அந்த நாளில் அந்த சூம்பின கையோட அவனால் அந்த கையை நிமித்த முடியல, அந்த கிரியைகள் செய்ய முடியல. அவன் கையை தொட்டு சுகப்படுத்துகிறார்.
நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபையில் தேவர்கள் நடுவில் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார். நியாயத்தைப்படுறீங்களா? இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்டுட்ருக்கிற நீங்கள் இந்த நாளில் தேவ சமூகத்துக்காக வாஞ்சையோட தவணத்தோட எப்பொழுது நான் போய் அந்த சந்நிதியில் நிற்பேன், எப்பொழுது நின்று தேவனிடத்தில் ஆராதிப்பேன் அப்படி இந்த வாஞ்சையோடு வாங்க. கடமைக்கே வேண்டாம். அநேக கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக போனோம். நம்ம அந்த கடமையிலே இருக்க வேணாம். நம்ம வாஞ்சையோட நியாயம் விசாரிக்கிற என் தேவன், என் நியாயத்துக்கு கொடுக்குற பதில் கொடுக்குற தேவன், அவரை நான் போய் சந்திப்பேன், அவரை சந்தித்து நான் இளைப்பாருவேன்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு வாங்க. கர்த்தர் எழுந்தருளி உங்களுக்கு நியாயம் செய்வார். நாளை தினத்தில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, மாலை 6:30 மணி 4 ஆராதனைகள் சபையில் உண்டு. சென்னையில் இருப்பீங்கன்னா வாங்க. ட்ரஸ்ட்புரம் கோடம்பாக்கத்தில் சாரோன் பெந்தேகோஸ்தே சபை வாருங்கள். ஊழியக்காரங்களை அழைக்கிறேன். நல்ல ஆராதனை உண்டு, நல்ல பாட்டு உண்டு, நல்ல துதி உண்டு, நல்ல தேவ பிரசன்னம் உண்டு, நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். வாருங்கள், அதிலே உங்களை அங்கப்படுத்தி கொள்ளுங்கள். தூரத்தில் இருப்பீங்கன்னா அங்கே இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபைக்கு ஒரு ஆராதனைக்கு போங்க. யூடியூப்பில் இந்த சத்தியங்களை கேளுங்க, உங்களை பலப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆயத்த நாளிலே எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தேவ சபையிலே எங்கள் தேவன் எழுந்தருளுகிறீரப்பா. எழுந்தருளுகிற உயிருள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க ஆயத்தப்படுகிறோம். நியாயம் விசாரிக்கிற தேவன், உடைய பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பாரங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்ற உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் எதை குறித்தும் யோசிக்காமல், அவங்க பலவீனமாக இருக்காங்களோ, வியாதி படுக்கையில் இருக்காங்களோ, ஆண்டவரே சோர்வாக இருக்காங்களோ, எதுவாக இருந்தாலும் உடைய சமூகத்தை நோக்கி ஓடி வர அவளை ஆயத்தப்படுத்தும். நியாயத்துக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம், காத்து நிற்கிறோம். எங்கள் தேவன் நியாயம் செய்கிறவர், இரக்கம் செய்கிறவர். அந்த இரக்கத்திற்காக உடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட உதவி செய்யும். ஓடோடி வந்து அந்த இரக்கத்தையும் நியாயத்தையும் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் நிற்க உதவி செய்யும். தேவதயவுக்கு உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நடத்துவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் பொன்னான நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் நடத்துவாராக. ஆலயத்திலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவ பிரசன்னம் நம்மை தாங்குவதாக. ஆமென்.